ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்க. பாப்பா காலையிலே எழுந்திரிச்சிட்டாங்க, ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் இட்லி. காலையில் எழுந்திரிச்சி இட்லி செஞ்சுட்டு தக்காளி சட்னி வச்சுருக்கேன். காலையிலே கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு வருது. பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வழியாக சமைச்சாச்சு. இனிமேல் மதியத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணும். மழை வர மாதிரி இருக்குது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு சென்னையில் வந்து எந்தெந்த ஏரியாவில் மழை பெய்ய போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியலும் சாம்பார் தான் ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன். பீட்ரூட்டுக்கு பொரியலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். தோலெல்லாம் சீவி அதையும் துருவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கமாக சாம்பாருக்கு பருப்பு ஸ்டவ்வில் குக்கரில் வெந்துட்டுருக்கு. இது ரெடியான பிறகு சாம்பார் வந்து காய் வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் இருந்தது. அதோட உருளைக்கிழங்கு போட்டு வச்சிடலான்னு எல்லாத்தையும் போட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுலலாம் பீட்ரூட் தோலை பார்த்தாலே லிப்ஸ்டிக் போடுற ஞாபகம் தான் வரும். இப்போ அதே ஞாபகத்தில் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் எடுத்து முகத்தில் தேய்ப்போம், அப்புறம் லிப்ஸில் தேய்ப்போம். சும்மா பச்சையாகவே எடுத்து எடுத்து சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு சாம்பாருக்கு பருப்பு வச்சாச்சு. அடுத்தது பொரியலுக்கு பீட்ரூட் பொரியல் நல்லா சீவிட்டுருக்கேன். பொரியல் வச்சுட்டு ஸ்டவ்வில் பருப்பு ஆகுது. குக்கரில் வச்சாச்சு. இன்றைக்கி இதுதான் சிம்பிளான சமையல், சாம்பார் பீட்ரூட் பொரியல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. எட்டி பாரு. பீட்ரூட் திருவிழான்னு அப்போ தான் எடுத்து வச்சேன். உடனே இவன் வந்துட்டான். எப்படி தான் தெரியுமோ தெரியல, அவனுக்கு தெரியாமல் திருவிழான்னு பார்த்தேன். வந்துட்டார் சார். அப்புறம் வந்தோடனே நான் திருவுறேன்னு ஒரே அடங்க. அப்புறம் சரின்ட்டு வாடான்ட்டு ஹாலுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு திருவும் போது பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும் சார். அவன் பாருங்கள், இதையோ ஒரு பேக்கெட்டு மிக்சர் எடுத்து நான் வீடியோ ஒவ்வொன்றா காட்டுறேன். நான் அதனால் இவரும் காட்டிக்கிட்டு ஹாய் கைஸ் அப்படிங்கிறான். சரின்ட்டு பீட்ரூட் பொரியலை வந்து ரெடி பண்ணுறதுக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு, கொஞ்சம் வரமிளகா அதெல்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பூண்டு போடலை அன்றைக்கி. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, காயை துருவினதை எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து முட்டை இருந்தால் முட்டையை இது பண்ணுவேன். இன்றைக்கி முட்டை போடல, வெறும் தேங்காயில் தான் பொரியல் பண்ணினேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து எல்லா காயிலையும் முட்டை போட்டால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றா. அதனால் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்கன்னா, காய் சாப்பிட மாட்டோங்கிறதுக்காக கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டை, வேறு என்ன கோஸ் பொரியல் எல்லாத்துலேயும் முட்டை சேர்ப்பாங்க. அப்போங்கும்போது நம்ம முட்டை சேர்க்கும் போது முட்டை சேர்த்துருக்காங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம். அதே பழக்கமாக என்னன்னு தெரில, பாப்பாவுக்கு எந்த பொரியல்னாலும் முட்டை சேர்த்தா ரொம்ப சந்தோஷமாக குஷியாக சாப்பிடுவாங்க. அப்படி சேர்த்தேன். சரி, இன்றைக்கி எல்லாமே சாப்பிட்ணும். முட்டை நான் சேர்க்கலை. ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு முட்டை சேர்த்தா சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் சேர்க்கலை. ஓகே, இதோட பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் அப்பளம் பொரிச்சுக்கிட்டோம். பீட்ரூட்டை நல்லா திருவி அது வந்து அப்படியே அதில் நம்ம வெங்காயம் வதக்குனதோடய சேர்த்துருவேன். சேர்த்துட்டு அதை சிம்மில் வச்சுருவேன். தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அப்படியே அந்த ஸ்டீம்லேயே அந்த ஆவிலே வெந்துடணும். அப்போ தானே டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் மாறாமல் இருக்கும். கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு அப்படியே லைட்டாக நான் மஞ்சத்தூள் போடுவேன். இன்றைக்கி நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் பிங்க் கலர்லேயே இருக்கும். ஆமாங்க, அப்படி தான் இருக்கும். கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருவேன். மூடி வச்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே சைடுக்கு சாம்பாருக்கு காயை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா காயையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரே அட்டகாசம். வீட்டில் தம்பி
பாப்பாவும் லீவில் இருக்கனால 2 பேத்தையும் சமாளிக்க முடியல. 2 பேருமே சண்டை போட்டு பஞ்சாயத்து தீர்க்க இங்கே கொஞ்சம் சமைக்க ஸ்டவ் ஆஃப் ஆனா அப்படியே நம்ம இன்னைக்கு நாள் ஃபுல்லும் போயிடுச்சு. அடிச்சுக்கிறது, அழுகிறது. இப்படி லீவில் உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்களான்னு சொல்லுங்கள். அதோட பையனை ரொம்ப சேட்டை. பாப்பா பாட்டு உட்காந்து டிவி பார்த்தாலும் அவளை போட்டு எப்போ பார்த்தாலும் வம்புழுத்து அவளை அழ வச்சு முடியை பிடிச்சி இழுத்து இந்த சேட்டையெல்லாம் பண்ணுவார் சாரு. சரி நம்மளும் சின்ன பிள்ளை தானேன்ட்டு பொறுமையாக இருந்தால், நீங்கள் எப்போ பார்த்தாலும் தம்பிக்கு தானே சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மேடம்க்கு ஒரு கவலை வந்துருச்சு. ஸோ அதனால் நான் சொன்னேன், அவன் சின்ன பிள்ளை, அவனும் வயசு அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படியோ ஓரளவு சமாதானப்படுத்தியாச்சுங்க. சண்டைன்னு வரும்போது நம்ம அவன் சின்ன பையன் வந்து அழும்போது நம்ம வந்து பெரிய பொண்ணை தான் நம்ம கேட்க முடியும். அக்காவாக இருக்கிற பொண்ணை தான் நம்ம கேட்க முடியும். என்னாச்சு ஏதாச்சுன்னு மிரட்டும் போது அப்போ வந்து குழந்தைங்க என்ன பண்ணுது நினைக்கிதுங்க, பண்ணுறதெல்லாம் அவன் நம்மளை வந்து திட்டுறாங்களே அப்படின்னு ஒரு விட்டுருவாங்க திருவுறதுக்கு. திருவுற வேலையை நான் தான் பார்ப்பேன் எங்கள் வீட்டில். காலையில் ஆரம்பிக்கிறது சண்டே வந்து சட்னிக்கு ஆரம்பிக்கிறது, காலையில் திருவுறது. மதியம் சிக்கனோ மட்டனோ எதுனாலும் திருவிக்கிட்டே இருப்பேன். திருவி அந்த சண்டேவே எனக்கு முடிஞ்சிடும். தேங்காய் திருவி உங்கள் வீட்லேயும் இப்படி தானே? தேங்காவை இப்படி பூ மாதிரி திருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பொரியல் ரெடி ஆனோடனே நம்ம அதில் போட்டுருவோம். சாம்பாருக்கு காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவடகம் போடுவேன், தாளிப்பு வடகம். அது இல்லாதனால இப்போ வந்து கடுகும் கருவேப்பிலை, நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டு அதில் போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஓரளவு ஆஃப் பாயிலாக வெந்த பிறகு தான் நான் வந்து குழம்பு மசாலா சேர்ப்பேன், சாம்பார் மசாலா. நல்லா சேர்த்த பிறகு நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் எங்கள் அத்தை அரைச்ச மசாலா தான் இது, அரைச்சி வச்சுருந்த மசாலா தான். நம்ம சாம்பார் செய்யும்போது எனக்கெல்லாம் அவ்வளோவா அதாவது அவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க எப்படி செஞ்சாலும் அந்த டேஸ்ட் இருக்குது, எப்படின்னே தெரியல. நானும் அதே தான் கேட்டு வைப்பேன், அதே சாம்பார் காய் போட்டு வைப்பேன், அதே மெஷர்மெண்ட்டு போட்டு வைப்பேன். ஆனால் அது என்னமோ கை பக்குவம்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாட்டிருக்கு. அத்தைகிட்ட சொல்லுவேன், நீங்கள் வந்து செஞ்சால் மட்டும் எப்படி அப்படி இருக்குது அப்படின்னா, இல்லை நான்சி பருப்பு மாறும்ல அப்படின்னாங்க. அப்படியுமே நான் அங்கே டெல்லியில் இருக்க பருப்பை வச்சு செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. சரி அவங்க இங்கேருந்து வாங்கி கொடுப்பாங்க, நான் அதில் தான் போய் வைப்பேன். அப்படி இருந்தும் எனக்கு அப்புறம் தண்ணி மாறுதுல்ல. நான் ஆரோ வாட்டரில் தான் நான் செய்வேன் எப்பொழுதும். சமையல் எல்லாமே நான் வந்து கேன் வாட்டரில் தான் நான் எப்பொழுதுமே சாப்பாடும் சரி பொரியல் எல்லாமே அதில் தான் செய்வேன். ஒரு வேளை தண்ணி மாறுதா என்னன்னு ஒன்றும் புரியல. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு சாம்பார் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போடுவேன், சின்ன ஸ்பூனில் போட்டு நல்லா வதக்கிடுவேன். வதக்கிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் உப்பு போட்டு காயை நல்லா வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதை கிளறி விட்டுருவேன். கொஞ்சம் அந்த பச்சை வாடை வர பிறகு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இது பண்ணேன். அங்கிட்டு வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வைக்கணும். ஏன்னா பாப்பா அப்பயே பசிக்குதுன்னு சொன்னால், அதுக்குள்ளே அவங்களுக்கு இடையில வந்து ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. தம்பி ஆப்பிள் சாப்பிட்டான், அவனும் சாப்பிட்டுட்டு ஒரு சைடு உட்காந்துருவேன். ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்கன்ட்டு எதையாவது கொடுத்துட்றது. தம்பி கையில் ஸ்நாக்ஸோ எதையாவது கொடுத்தோம்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பான். இல்லை அது காலி ஆயிடுச்சுன்னா வந்துடுவான் கிச்சனுக்குள்ளே. ரொம்பவும் டென்ஷன் படுத்துவார் சமைக்கும்போது. நம்மளுக்கு வந்து என்ன சமைக்கிறோன்னே புரியாது. நம்ம ஒரு ஸ்டவ்வை 10 தடவை ஆஃப் பண்ணிவிட்டு சமைச்சோம்னா என்ன போட்டோம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. போட்ட இதையே மறுபடியும் நான் சில நேரத்தில் போட்டுருவேன். டெல்லியிலலாம் இந்த மாதிரி தப்பு நிறையா பண்ணுவேன். உப்பு போட்டிருப்பேன், மறுபடியும் உப்பு போடுவேன். மறுபடியும் சாம்பார் தூள் போட்டிருந்தா மறுபடியும் சாம்பார் தூள், இப்படி கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால என்ன பண்ணுறது, சமைக்கிறதுக்கு முன்னாடியே எதையாவது ஸ்நாக்ஸையோ இல்லை ஃப்ரூட்ஸையோ கட் பண்ணி கையில் கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க அதுங்க பாட்டு, பாப்பா ஒரு டிஸ்டர்ப் பண்ணாது, இவன் தான் ரொம்ப பண்ணுவான்.
பார்த்தீங்கன்னா, டெல்லியில வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ரூ. 60க்கு நான் வாங்குவேன். சண்டே மட்டும் தான் நான் வாங்குவேன். அத வந்து காலைல சட்னிக்கும், அப்புறம் மதியம் நான்வெஜ்ஜுக்கும் ஏதாவது செஞ்சா அப்பதான் அப்புறம் என்னைக்காவது தேங்காய் பால் எடுத்து ஆப்பமோ, இடியாப்பமோ இப்படி செஞ்சேன்னா நான் தேங்காய் வாங்குவேன். தேங்காயும் கிடைக்காது. ரேரா தான் கிடைக்கும். இங்க வந்து தேங்காய் வந்து வீட்லயும் மரத்துலயும் இருக்கு. வெளியிலயும் வாங்குறாங்க. அத பார்த்தோனேயும் இப்ப தேங்காய் போட்டு பொரியல் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இது ஹேப்பியா இருந்தது. நம்ம இப்ப எந்த பொரியலுக்கும் தேங்காவே எனக்கு கிடைக்காதனால தேங்காவே சேர்க்க மாட்டேன் சொல்லப்போனா. மோஸ்ட்லி தேங்காய் சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் பொரியலுக்கு, குழம்புக்கு இதெல்லாம் தேங்காய் அரைச்சு ஊத்துனா தான் நம்மளுக்கு திருப்தியா இருக்கும். ஆம், நான்லாம் சின்ன வயசுல சொல்ற மாரி திருவிக்கிட்டே இருப்பேன் தேங்காய் எப்ப பார்த்தாலும். ஆ எங்க மம்மி கூட நெறைய சேர்ப்பாங்க தேங்காய். எல்லாத்துலயும் தேங்காய் எங்க டாடி கூட திட்டுவாரு. எல்லாத்துலயும் தேங்காய் சேர்த்து வச்சிருக்க. கொலஸ்ட்ரால் வரும் அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. தேங்காய் சட்னி டெய்லியும் இருக்கும். தக்காளி சட்னியும் இருக்கும். அது மாரி தேங்காய் அவ்ளோ தேங்காய் நான் திருவுனேன். எனக்கு "நீ இவ்ளோ தேங்காய் திருவுனியா? இந்தா உனக்கு தேங்காவே இல்லாத ஊரா பார்த்து அனுப்புறேன்ட்டு" டெல்லியில அனுப்பிட்டாங்க. இங்க வந்து எங்க வீட்லயும் தெ மரம் இருக்கு தென்னை மரம். அவங்க சொல்லுவாங்க, "அவ்ளோ தேங்காய் நான் போய் எண்ணெய்க்கு போட்டேன்ம்மா. நீ தேங்காவே இல்லன்னு சொல்ற. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ சரி அப்படின்ட்டு பக்கமா இருந்தா அந்நேரம் நான் எடுத்துட்டு வந்துருவேன். "நீ அவ்வளோ தூரம் இருக்க, என்னால கொண்டுட்டும் வர காய் நல்லா முடியாது" அப்படின்னா, வெந்துருச்சு. இங்கேருந்து நான் இப்போ எப்பயாவது ஊருக்கு குக்கரில் போகும்போதோ, வச்சிருக்க பருப்பு எங்க எடுத்து அத்தை வந்து எப்படியும் வாங்கி ஒரு குடுத்துருவாங்க. கடை கடைஞ்சி அவங்களும் ஊருக்கு அதில் வந்தாலும் ஊற்றிடும். சிரமம் பார்க்காம கையோட தூக்கிட்டு வந்துருவாங்க தேங்காய். அவங்களாம் இந்த தடவ வந்திருந்தபோது தேங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டே அவங்க கொண்டு வந்த பார்சல்ல எத எடுத்தனோ இல்லையோ, தேங்காய்ன்ட்டு அத தான் தூக்குனேன். என்னடா அப்படி ஒரு தேங்காய் தங்கம் கிடைச்சிருமா இது தங்கம் ஃப்ரீயா கிடைச்சிருமா, தேங்காய் மட்டும் கிடைக்காதுங்கிற மாரி. பருப்பு நல்லா ஊற்றிட்டு ரொம்ப கஷ்டம் அங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேணுங்கிற திடீர்னு அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாப்பா இடியாப்பம் வேணும்பா. இடியாப்பத்துக்கு தேங்காய்க்கு ரொம்ப சிரமப்படணும். போய் தேடி, வாங்கி ஏதாவது தேங்காய் பால் சாதம் செஞ்சு சிக்கன் கிரேவி வைக்கணும்னா, அதுக்கு தேங்காவுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். சரி சிக்கன் தேடி போடுவோம். அலைவாரு பாவமா இருக்கும். சில நேரத்துல ஏன் கொஞ்சம் வேணாம் வேணுங்கிறத விட்டுருங்க போட்டு அப்படின்ட்டு விட்டுருவேன். அப்புறம் அந்த திருவுன தேங்காய் வந்து வைக்கவா நாயே ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க எங்க இதுல, பெருங்காயத்தூள் ஒரு போட்டு கடையில. ஸோ அத என்ன பண்ணுவோம், வேணுங்கிற அத அளவுக்கு வாங்கிட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கணும். பொரியலுக்கு போடும்போது, அது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்வீட்லாம் செய்யும்போது மேல போடுவோம். நல்லா பாதுஷாக்கு மூடி தேங்காய் வாங்கி வச்சுட்டு போடுவாங்க மேல. ஒரு கொதி வந்ததும் அப்ப புளியை வந்து கரைச்சி பார்த்தீங்கன்னா, ஊற்றிட்டு அந்த தேங்காவ வந்து அவ்வளோதான். அது ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் இந்த பார்த்துட்டு பொரியலுக்கு நம்ம போடும்போது ஆஃப் என்ன பண்ணிடலாம். ஆகுது, கொஞ்சம் சுக்கு வாடை மாரி அடிக்குது. ஓகே காய்ஸ்.